மாநகரத்துல மட்டும் மழை பெய்யல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஜல்லிக்கட்டு சுத்தி இருக்க மாவட்டத்துல போர் நடக்குது. மதுரையில் நடக்கிறது 3 ஜல்லிக்கட்டு 4 ஜல்லிக்கட்டு. எத்தனையோ ஜல்லிக்கட்டு சங்கங்கள் இருக்காங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. முந்தைய ஆட்சியாளர்கள் கூட போய் உட்கார்ந்துருவாங்க. இந்த குறையை நிறைய பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இதை நாங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்வர்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவாக வைக்கிறோம். அதுபோக மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சிக்கியார் நிர்மல் குமார்க்கு அவர்கிட்டையும் நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம். அதுபோக மதுரையுடைய மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளர் கல்லானே அவர்கள்ட்டையும் அண்ணன் சோழவந்தான் கருப்பையா அவர்கள்ட்டையும் கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கிட்டையும் மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தங்கப்பாண்டி அவர்கள்ட்டையும் தொடர்ச்சியாக நாங்கள் இப்ப கோரிக்கை மனுவாக நாங்கள் கொடுக்கிறோம். இதை ஏன் சொல்றோம்னா, இந்த மண்ணில் புதைந்த வரலாறை பல நூற்றாண்டுகள் அடக்கப்பட்ட ஜல்லிக்கட்டை தடைபட்டு போய் கிடக்குன்றத சிறைப்படுத்தி போய் கிடக்கு. இந்த சிறையில இருந்து விடுவிக்கணும். இந்த அரங்கன்றது பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி ஆயிருச்சு. ஐஸ்கிரீம் 1000 ரூபாய், பாப்கார்ன் 2000 ரூபாய். இந்த அரங்கம் விலை போயிருச்சு. ஜல்லிக்கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி ஆயிருச்சு. இந்த கோயில் நகரமானது முனியாண்டி கோயில், அய்யனார் கோயில், மஞ்சமலை சாமி நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு மீண்டும் இந்த மண்ணில் புதுப்பிக்கணும்ன்றதான் காலத்தின் கட்டாயம். என் அன்பு உறவுகளே, அருமை தாய்மார்களே, கண்டிப்பாக அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முகப்பு, இந்த முகப்பில் இந்த வருடம் 2027ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல மந்தை மனு காளையாறு இருக்கணும். அவனியாபுரத்துல, அலங்காநல்லூர்ல முனியாண்டியும் காளியம்மன் இருக்கணும். அங்க மஞ்சமலை சாமியும் வெள்ளையம்பட்டி கோயில் மாடு இருக்கணும்ன்றது காலத்தின் கட்டாயம். இதெல்லாம் தவிர்த்துட்டு அரசியல் விழாவா நடத்தி ஜல்லிக்கட்டை கூறு போட்டு சிதறடிச்சுட்டாங்க. இதை நாங்கள் தொடர்ச்சியாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த 2026 வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு இளம் வேட்பாளர்கள் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எங்களுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவராக கிட்டத்தட்ட எண்ணற்ற சொல்ல முடியாத முந்தைய ஆட்சியில் நிறைய போராட்டத்தை, கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுமே எதையும் கண்டுகொள்ளல. எத்தனையோ மனுவை கொடுத்திருக்கோம். காத்தில் விட்ட பேப்பர் போல பறக்க விட்ட அரசு. இந்த புதிய அரசுனாலும் தாகத்துக்கு தண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும். போன அரசு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கல, செத்தவனுக்கு பால் ஊத்திட்டாங்க. அதனால புதிய அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் சிறப்பாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநகரத்துல மட்டும் மழை பெய்யல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஜல்லிக்கட்டு சுத்தி இருக்க மாவட்டத்துல போர் நடக்குது. மதுரையில் நடக்கிறது 3 ஜல்லிக்கட்டு 4 ஜல்லிக்கட்டு. எத்தனையோ ஜல்லிக்கட்டு சங்கங்கள் இருக்காங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. முந்தைய ஆட்சியாளர்கள் கூட போய் உட்கார்ந்துருவாங்க. இந்த குறையை நிறைய பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இதை நாங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்வர்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவாக வைக்கிறோம். அதுபோக மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சிக்கியார் நிர்மல் குமார்க்கு அவர்கிட்டையும் நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம். அதுபோக மதுரையுடைய மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளர் கல்லானே அவர்கள்ட்டையும் அண்ணன் சோழவந்தான் கருப்பையா அவர்கள்ட்டையும் கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கிட்டையும் மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய தங்கப்பாண்டி அவர்கள்ட்டையும் தொடர்ச்சியாக நாங்கள் இப்ப கோரிக்கை மனுவாக நாங்கள் கொடுக்கிறோம். இதை ஏன் சொல்றோம்னா, இந்த மண்ணில் புதைந்த வரலாறை பல நூற்றாண்டுகள் அடக்கப்பட்ட ஜல்லிக்கட்டை தடைபட்டு போய் கிடக்குன்றத சிறைப்படுத்தி போய் கிடக்கு. இந்த சிறையில இருந்து விடுவிக்கணும். இந்த அரங்கன்றது பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி ஆயிருச்சு. ஐஸ்கிரீம் 1000 ரூபாய், பாப்கார்ன் 2000 ரூபாய். இந்த அரங்கம் விலை போயிருச்சு. ஜல்லிக்கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி ஆயிருச்சு. இந்த கோயில் நகரமானது முனியாண்டி கோயில், அய்யனார் கோயில், மஞ்சமலை சாமி நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு மீண்டும் இந்த மண்ணில் புதுப்பிக்கணும்ன்றதான் காலத்தின் கட்டாயம். என் அன்பு உறவுகளே, அருமை தாய்மார்களே, கண்டிப்பாக அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முகப்பு, இந்த முகப்பில் இந்த வருடம் 2027ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல மந்தை மனு காளையாறு இருக்கணும். அவனியாபுரத்துல, அலங்காநல்லூர்ல முனியாண்டியும் காளியம்மன் இருக்கணும். அங்க
மஞ்சமலை சாமியும் வெள்ளையம்பட்டி கோயில் மாடு இருக்கணும்ன்றது காலத்தின் கட்டாயம். இதெல்லாம் தவிர்த்துட்டு அரசியல் விழாவா நடத்தி ஜல்லிக்கட்டை கூறு போட்டு சிதறடிச்சிட்டாங்க. இதை நாங்கள் தொடர்ச்சியாக வன்மையா கண்டிக்கிறோம். இந்த 2026 வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு இளம் வேட்பாளர்கள் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எங்களுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவராக கிட்டத்தட்ட எண்ணற்ற சொல்ல முடியாத முந்தைய ஆட்சியில் நிறைய போராட்டத்தை, கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுமே எதையும் கண்டுகொள்ளல. எத்தனையோ மனுவை கொடுத்துருக்கோம். காத்தில் விட்ட பேப்பர் போல பறக்க விட்ட அரசு. இந்த புதிய அரசுனாலும் தாகத்துக்கு தண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும். போன அரசு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கல, செத்தவனுக்கு பால் ஊத்திட்டாங்க. அதனால புதிய அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் சிறப்பாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த